ஹே காய்ஸ், இப்போ நம்ம வந்திருக்கிற இடம் எங்கே பார்த்தீங்க அப்படின்னா, இதுவும் ஹில் ஸ்டேஷன் தான். அதுவும் வந்து எதுனா ஷெர்வராயன் ஹில்ஸ். இங்கே வந்து ஒரு கோவில் இருக்குது. அண்ட் இங்கே வந்து கிளைமேட்டும் ரொம்பவே சூப்பராக இருக்குது. அண்ட் வியூ பாயிண்ட்டும் இங்கே வந்து ரொம்பவே அட்டகாசமாக அழகாக இருக்குது. அண்டு ஷெர்வராயன் ஹில்ஸ் அப்படின்னு கேட்கும்போது நான் நினச்சிக்கிட்டது வந்து இங்கே வந்து சிவன் கோவில் இருக்கும் அப்படின்னு நான் நினச்சிட்டேன். பட் அது என்ன கோவில் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். வீடியோ பாருங்கள் ஃபுல்லாக. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா நல்ல பெரிய ஸ்பீஷியஸான இருக்குங்க. அண்ட் வெஹிக்கிள்ஸுக்கெலாம் இங்கே வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. டோக்கன் நம்ம கட்டணும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து கோவில். வெளியிலேருந்து பார்க்க இப்படி தான் இருக்கும். பட் கோவிலுக்குள்ளெல்லாம் நான் வீடியோ எடுக்கலை, அந்த ஹேபிட்டும் கிடையாது. ஸோ இது வந்து ஒரு குகை கோவில் தான். ரொம்ப நல்லா வந்து சுற்றி வெளியில் நிறைய குட்டி குட்டி ஷாப்ஸ் தான். இது வந்து ஆக்சுவலி ஃபேமஸ்னாலும் ரொம்ப பெருசாக கிடையாது. வெளியில் குட்டி குட்டி கடைகள் நிறைய இருக்குது. கோவிலோட என்ட்ரன்ஸ் இப்படி தான் இருக்கும். ஸோ நம்ம ரெசார்ட்லேருந்து கிளம்பி ஷெர்வராயன் ஹில்ஸ் வந்திருக்கோம். நம்ம ஃபஸ்ட்டு வந்து வியூ பார்த்தோம் இல்லையா? இங்கே வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு உங்களுக்கு ஐடியாவே கிடையாது. ஷெர்வராயன் ஹில்ஸ்னால் நான் சிவன் கோயில் நினச்சிட்டு இருந்தேன். பார்த்தா வந்து பெருமாள் கோயில் என்னோட ஃபேவரெட்டு, கூல் கார்டு எப்பயுமே. ஸோ இங்கே வந்து பார்த்தோம் கோவில் உள்ள எப்படி இருந்ததுன்னு. உள்ளே அப்படி குகை மாதிரி இருந்தது. நம்ம குனிஞ்சு தான் போனோம். சூப்பராக இருந்துச்சு. ஒரு குட்டி கோவில் இது. பட் நல்லா ஃபேமஸான பேர், இந்த பேர் கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா, ஷெர்வராயன் ஹில்ஸ் அப்படின்னு சொல்லி. ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது, அழகாக இருந்தது. சாமி குட்டியாக அழகாக இருந்தது. ஸோ நாங்கள் நல்லா சாமி கும்பிட்டோம். இவ்வளோ வெயில் அடித்தாலும் இங்கே வந்து நல்லா கூலாக இருக்குது. ஓரளவுக்கு வெயில் இருந்தாலும் கூலாக இருக்குது. ஸோ குஷி செஞ்சிங்கன்னா அங்கே சாமி கும்பிட்டுட்டு இருக்காங்க. அண்ட் இங்கே வந்து வெளியில் வந்து ஒரு கிழங்கு இருங்க வேறு ஆட்டுக்கால் மாதிரி ரொம்ப ஒரு டேஸ்ட்டில் இருக்குமா ஒரு கிழங்கு. அந்த சூப் இங்கே கிடைக்குமா, அதை நம்ம டேஸ்ட் பார்த்துட்டு அந்த கிழங்கு நம்ம வாங்கிட்டு போகலாம். ஓகேவா? ஸோ சாமி கும்பிட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அங்கே அவ்வளோ பெரிய ஸ்பேஷியஸான இடம்னு தானே சொன்னேன் இல்லையா? ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக குட்டி குட்டி கேம்ஸு, நமக்கு நிறைய ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதுக்கு நிறைய விஷயங்கள், என்டர்டெயின்மெண்ட்டுக்கும் ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் அங்கே வந்து நம்ம எதுவுமே பண்ணாமலும் சும்மா ஜஸ்ட்டு நம்ம டைமும் சூப்பராக ஸ்பெண்ட் பண்ணலாம். பட் மத்தியானத்தில் போனால் வெயிலில் மாட்டிக்குவோம். ஸோ குஷி சிரஞ்சீவி 2 பேருமே வந்துட்டு கன் ஷூட்டிங்லாம் பண்ணாங்க. சிரஞ்சீவிலாம் நல்லாவே ஷூட் பண்ணால். ஸோ இப்போ வந்து பாலாவோட டர்ன். டாடி ஓகே. ஏய் செம டாடி. ஸோ இப்போ பாலா ஒரு பலூன் ஷூட் பண்ணிட்டாங்க. பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு பலூனும் ஷூட் பண்ணுறாங்களா இல்லையான்ட்டு. அண்டு டேடின்னு கூப்பிட்றதுனால வந்து ஏன் கூப்பிட்றேன் அப்படின்னா குஷியோட டேடி, அதனால் நானும் டேடின்னு கூப்பிட்றேன். அண்ட் அதே மாதிரி அவங்க வந்து குஷி நான் மம்மின்னு கூப்பிட்றதுனால அவங்க என்ன மம்மி தான் கூப்பிடுவாங்க. இது அப்போ தான். ஸோ நாங்கள் இப்படி தான் எங்கள் ஃபேமிலியோட எங்களுக்கு பிடிச்ச கேம்ஸ் விளையாண்டுட்டு நல்லா ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு, அங்கே ஃப்ரூட்ஸு மிளகு அதெல்லாம் நல்லா கிடைக்கிது குவாலிட்டியாக. ஸோ அதுவும் வாங்கிக்கிட்டு நாங்கள் ஜாலியாக கிளம்பிட்டோம். ஸோ நீங்களும் போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த பிளேஸை விசிட் பண்ணுங்கள். அண்ட் நம்ம சேனல் மோட்டிவேஷன் மை செல்ஃபை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா பை பாய்.